வணக்கம். இன்றைய திரும்ப முக்கிய செய்திகளினூடாக உங்களை சந்திக்கிறேன். இந்த முக்கிய செய்திகளுக்குள் போவதற்கு முன்னர் இதுவரை காலமும் தொடர்ச்சியாக நீங்கள் எனக்கு கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் நிறைய பதிவு செய்கிறீர்கள், அவற்றையும் படிக்கிறேன். அந்த அன்புக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இன்றைய தினத்திலே முக்கியமான செய்தியாக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுர விமான நிலையத்தில் இருந்து ராமேஸ்வரம் திரும்பியது பரவலாக பேசப்படுகிறது. இதற்கான காரணம், இந்த அனுராதபுர விமான நிலையம் இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விமான நிலையமாக செயல்பட்டதில்லை. இந்த ஒரு நாள் முதல்வர் கேள்விப்பட்டிருக்கிறோம் தான். அதே போல ஒரு நாள் சர்வதேச விமான நிலையமாக திடீரென்று அதற்குரிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் அங்கிருந்து பயணப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையங்களுக்குள்ளே இது அமைந்து கொள்ளப் போவதில்லை. குறிப்பாக இந்த விமான நிலையம் என்பது ஒரு நாள் சர்வதேச விமான நிலையமாக செயல்பட்டிருக்கிறது. அதற்கு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு காரணங்கள், அங்கிருந்து கொழும்புக்கு வருவதற்கான பாதுகாப்பு காரணங்கள், இதை தாண்டி நேர விரயத்தை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஏனைய குழுவினர் கொழும்பில் இருந்துதான் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்துதான் திரும்பியிருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக இவர் நரேந்திர மோடி மாத்திரம் அனுராதபுரம் விமான நிலையத்தில் இருந்து திரும்பி இருக்கிறார் என்கின்ற செய்தி வந்திருக்கின்றது. இதன் மூலமாக இன்னொரு விடயத்தையும் சொல்கிறார்கள். அப்படியானால் அனுராதபுர இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக பாவிக்க முடியுமா என்ற கேள்வி எழும் இல்லையா? அந்த கேள்விக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சர்வதேச விமான நிலையமாக பாவிப்பதற்குரிய உட்கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக இங்கு இல்லை. எனவே அனுராதபுர விமான நிலையத்தை எப்படி பாவிக்க முடியாது என்கின்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் எடுத்ததன் மூலமாக மோடி உள்ளிட்டவர்கள் அனுராதபுர விமான நிலையத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சென்றிருக்கிறார்கள். மறுபுறத்திலே மோடியின் இந்த விஜயத்தின் போது கையெழுத்தாக இருக்கக்கூடிய 7 உடன்படிக்கைகள் தொடர்பிலே இப்பொழுது கடுமையான விமர்சனங்கள் திருலங்கை பக்கத்தில் இருந்து எழ ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக பிவித்ரு ஹெலோருமையவினுடைய தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்பன்பில இதை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். உண்மையில் கடந்த காலங்களில் இருந்து ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர்கள் யாரும் எடுக்காத ஒரு முடிவினை அனுரகுமார திஸ்ஸநாயக்க எடுத்திருக்கிறார். இது ஒரு முட்டாள்தனமான முடிவு. இதுபோன்ற ஒரு முடிவை இதுவரைக்கும் யாரும் எடுத்ததில்லை. மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் அல்லது பண்டாரநாயக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள், ரணில் போன்றவர்கள் கூட ஓரளவுக்கு இந்த புவி சார்ந்த அல்லது உலக அரசியல் நோக்கத்திலே ஒரு தெளிந்த பார்வையை கொண்டிருந்தார்கள். ஆனால் அனுரகுமார திஸ்ஸநாயக்க அந்த பார்வை எதுவும் இல்லாமல் ஒருதலை பட்சமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டினை உதய கம்பன்பில தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே கடந்த காலத்தில் இருந்த அரசு தலைவர்கள் இது தொடர்பிலே அலசி ஆராய்ந்து கொள்வார்கள். எந்த ஒரு நாட்டையும் பகைத்துக் கொள்ளாமல் எல்லா நாட்டோடும் சமரசம் பேசிக்கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்தியாவா சீனாவா ஆண்டு வருகின்ற வேளையில் இந்தியா பக்கம் அனுரகுமார திஸ்ஸநாயக்க சாய்கிறார், ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்கிற குற்றச்சாட்டை தான் இந்த பிவித்ரு ஹெல உரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்பன்பில முன்வைத்திருக்கிறார். உண்மையிலே இந்த அனுரகுமார திஸ்ஸநாயக்க பதவியேற்றது அல்லது அவருடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. இவர் இந்தியாவோடு ஒத்துப்போவார் என்றால் கடந்த காலங்களிலே இந்தியா சார்பான யாராவது வருகை தந்தால் அல்லது இந்தியா தொடர்பிலே ஆட்சியாளர்கள் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிப்பது இதே அனுரகுமார திஸ்ஸநாயக்கவினுடைய ஜேவிபி கட்சியாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. என்பிபி என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபியினர் தான் இந்த எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக முன்வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களே அந்த கூட்டோடு சேர்ந்து பயணிக்கின்ற வேளையிலே இன்னொரு புறத்தில் இருந்து பிவித்ரு ஹெலோருமையை போன்ற கடும் போக்குவாத சிங்கள அரசியல் கட்சிகளிடமிருந்து இதுபோன்ற கருத்துக்கள் வருவது என்பது அனுரகுமார திஸ்ஸநாயக்கவினுடைய ஆட்சி மீண்டும் ஒரு தேர்தல் நடக்குமானால் அந்த தேர்தலுக்கு முன்னரே சில வேளை கவிழ்ந்து போகுமா என்கின்ற கேள்விகள் இப்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. என்றால் எந்த அளவு தூரத்திற்கு எம்பிபியினுடைய வருகை வேண்டும் என்று சிங்கள மக்கள் விரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டதோ அதே போல கடுமையான விமர்சனத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த உடன்படிக்கைகளின் படி பார்க்கின்ற வேளைகளை சீனா உடனடியாகவே அதற்கான பதிலடியை கொடுத்திருக்கின்றதா என்கின்ற ஒரு சந்தேகத்தினை முன்னிலை சோசலிச கட்சி எழுப்பியிருக்கின்றது. குறிப்பாக உலக அரசியல் ஓட்டத்திலே சீனா ஒரு வல்லாதிக்க சக்தியாக மாறி வருகிறது. மேற்குலக நாடுகள் அமெரிக்கா போன்றவற்றுக்கு கடுமையான சவாலாக மாறிக்கொண்டிருக்க இந்தியாவை மையப்படுத்தி மேற்குலக நாடுகள் சீனாவை எதிர்ப்பதற்கான தங்களுடைய கட்டமைப்புகளை வலுப்பெற செய்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே சீனாவை முழுமையாக எதிர்த்துக் கொண்டு இந்த நீரோட்ட வலைக்குள்ளே இலங்கை இந்தியாவோடு சேர்ந்து சிக்கிக்கொண்டு பயணிக்கப் போகிறதா என்கின்ற கேள்வி எழுகின்ற வேளைகளை சீனா நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுக்கும். குறிப்பாக பாகிஸ்தான் அல்லது இவர்களை அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் எதிர்க்கக்கூடிய நாடுகளோடு சேர்ந்து கொண்டு சீனா நிச்சயமாக பதிலடி கொடுக்கும், அதற்குரிய வேலைகளை ஆரம்பித்திருக்கும் என்பதுதான் முன்னிலை சோசலிச கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. மறுபுறத்தில் இந்த
முப்படைகளிடமிருந்து தப்பியோடிய 1700 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது வழக்கமாக இடம்பெறுகின்ற விடயம்தான். எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, படையினராக இருக்கின்ற விடையிலும் அவர்கள் தப்பியோடி இருந்தால் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பது என்பது வழக்கமாக நடைபெறுகின்ற விடயம். அந்த வகையிலும் 1700 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் ராஜபக்ஷ காலத்திலும் இடம்பெற்றது. ஆனால் இப்போது இடம்பெறுகின்ற வேளையில் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவிலே 20,000 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகைக்கு பிறகு கடுமையான பல நடவடிக்கைகள் முடிவுகள் எடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன. ஒரு புறத்திலே அந்த முடிவுகளுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில், மறுபுறத்திலே டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியான இந்த நடவடிக்கைகளின் மூலமாக தனித்து போய்க் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவினுடைய விரோதிகளை அதிகரித்துக் கொண்டு செல்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டம் எழுப்பப்படுகின்றது. அதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது அரசு ஊழியர்களுடைய பணி நீக்கம் தொடர்பான ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. எனவே கடந்த காலத்திலே டொனால்ட் ட்ரம்ப் வந்த வேளையிலும் அவர் அதிரடியான பல முடிவுகளை எடுத்திருந்தார். அவரை போன்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தவராகத்தான் போரிஸ் ஜான்சன் பார்க்கப்பட்டார். அதற்கு பிறகு பிரித்தானியாவில் நடந்தது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரைக்கும் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு பிறகு மீளவும் மக்கள் தெரிவு செய்தவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த நடவடிக்கைகளின் மூலமாக அவர் மீளவும் அமெரிக்காவை ஒரு வலுவான நாடாக மாற்றப் போகிறாரா, அல்லது கடந்த காலங்களில் போல வலுவிழக்க செய்துவிட்டு அவரும் பதவி விலகிக் கொள்வாரா என்கின்ற விமர்சனமும் இருக்கிறது. பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொலிகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.